Hi friends, good morning. இன்னைக்கு வந்து மணாலில வந்து லோக்கல் சைட் சீயிங் வந்து பார்க்கிறதுக்கு வந்து கிளம்பிருக்கோம். வாங்க நம்ம இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம். ப்ரீவியஸா அப்லோட் பண்ண வீடியோல ரோத்தாங் பாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஃபுல்லா ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் டாப் ரைட் சைட் கார்னர்ல கார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மணாலியில் வந்து டே 3. இன்னைக்கு கவர் பண்ண போகிற ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோயிலுக்கு போகலான்ட்டு ஹடிம்பா தேவி டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து கிளப் ஹவுஸ் வந்து போகணும். அடுத்து வந்து வஷிஷ்ட் வில்லேஜ், டிபெட்டன் மொனாஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து வன் விஹார். ஸோ இந்த பிளேசஸில் எத்தனை பிளேஸ் கவர் பண்ண முடியும்னு தெரியல. வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹடிம்பா தேவி டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து ஃப்ரீ. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து போடுறது வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ, எந்த இடத்துல உங்களுக்கு டைம் இருக்கோ, நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ் வந்து போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மரங்கள் வந்து இருக்குது. ஹிமாலயன் செடார் ஆர் டியோடார் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ட்ரீ ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே பார்த்தாலும் உயரமான மரங்கள் தான் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு தெரியும். இந்த இடமே வந்து நல்ல குளிர்ச்சியாகவும் நல்ல வாசனையாகவும் வந்து இருந்துச்சு. நாங்கள் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்கே வர்றதுக்கு எப்படியோ ஒரு 9 o'clock ஆயிருக்கும். 7 o'clockலேருந்தே சரியான வெயில் தான் அடிக்குது. இப்பவும் நல்ல வெயில் அடிக்குது. இந்த கோயிலில் தான் ஃபேமஸான அந்த ரோஜா படத்தில் வர அந்த கிட்னாப் சீன் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட வரலாறு பார்த்துடலாம். 1553ல மகாராஜா பகதூர் சிங்கால கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து ஹடிம்பா தேவிக்கு ஃபேமஸான கோயில். ஹடிம்பா அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல வர பீமாவோட வைஃப் தான் வந்து ஹடிம்பா. இந்த கோயில் பக்கத்திலேயே இவங்களோட மகனான கடோத்கஜோட டெம்பிளும் இருக்கு, பக்கத்திலேயே இருக்கு. நீங்க அங்கேயும் போய் பார்க்கலாம். இந்த கோயில் கட்டப்பட்டிருக்க ஆர்கிடெக்சர் வந்து பாத்தீங்கன்னா பகோடா ஸ்டைல் ஆர்கிடெக்சர்னு சொல்றாங்க. இதனோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 24 மீட்டர் உட்டன்ல வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 3 அடுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு பிராஸ் கோன் மாதிரி ஒண்ணு மேல டாப்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா. எங்க இருக்கோம்? மணாலில ஹடிம்பா தேவி டெம்பிள்ல இருக்கும். லொகேஷனே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸ்கை கூட பாருங்க எவ்வளோ கிளியரா ப்ளூவா சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. எவ்வளோ உயரமான மரங்கள் பாருங்க. நான் சொன்ன மாதிரி மேலே வந்து ஒரு பிராஸ் கோன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு வந்து உங்களுக்கு இருக்கு. உட்டன்ல வந்து கட்டப்பட்டது தான். இந்த கோயில்ல நம்ம யூஸ்வலா இருக்கிற சாமி சிலை மாதிரிலாம் வந்து இருக்காது. நம்ம வந்து இது ஒரு குகைக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். அதாவது இது ஒரு மெடிடேஷன் ராக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க வந்து ஹடிம்பா தேவியோட ஃபுட் பிரிண்ட்ஸ், அதாவது பாத தடங்கள் வந்து இருக்கிறதா வந்து நம்பப்படுது. ஸோ காலையில் 9 மணிக்கே நல்ல பெரிய கியூ தான் நின்றுட்டு இருந்தது. ஸோ கியூவில் நின்று நம்ம போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த ட்ரெஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து 100 rupees, அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு வந்து 50 rupees. இந்த மாதிரி ஆடுகுட்டி அப்புறம் முயல் அதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுனா 30 rupees. பக்கத்தில் நிறைய இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் கடையெல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எதனா ஷாப்பிங் எதனா பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ணலாம். இங்கே வந்து மணாலியில் வந்து கிளப் ஹவுஸில் இருக்கும். இங்கே ஆக்சுவலாக ஆக்டிவிட்டீஸ் வந்து எதுவும் இல்லை. பசங்களுக்கு கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். பார்த்தா இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் எதுவும் கிடையாது. பசங்க எல்லாரும் ஏமாந்துட்டாங்க. பட் யாருன்னா இந்த மாதிரி ஹேண்ட்லூம் ஐட்டம்ஸ், ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் எதனா வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஷாப்பிங்க்கு வரலாம். பட் எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. வெளியே நிறைய கடைகளும் இருக்குது. நீங்கள் ஐட்டம்ஸ்லாம் வந்து பை பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் வீட்டில் மாட்டுற அசசரிஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது.
இந்த கிளப் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணாலிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து இருக்குது, ஈஸிலி அக்சசிபிள் தான். இந்த கிளப் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. இண்டோர் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியர்ட்ஸ், கேரம், டேபிள், வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க வந்து வச்சில்லை, எல்லாமே க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், அது பக்கத்துலேயே உங்களுக்கு ரிவர் இருக்கும். ஸோ அந்த ரிவரில் வந்து உங்களுக்கு ஜிப் லைனிங், அதுக்கப்புறம் வந்து போட்டிங் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளப் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஓப்பனில் இருக்கும். 10 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ வெளியே வந்து உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு தான் நம்ம வந்து இது உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே ஒரு 1 to 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஷாப்பிங் பண்ணோன்னு இருக்கவங்களுக்கு இங்கே நிறைய குர்த்திஸ், அதுக்கப்புறம் நல்ல சுடிதார் மெட்டீரியல்ஸு, ஷாலு, ஸ்டோலு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வைக்கிறதுக்கான அலங்கார பொருட்களும் வந்து இங்கே நிறைய இருக்குது. கிளப் ஹவுஸ் உள்ள மட்டும் இல்லை, வெளியவும் உங்களுக்கு வந்து நிறைய இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் ஷாப்பு, மில்க் ஷேக்ஸு அந்த மாதிரி வந்து கடைகளும் இருந்துச்சு. அந்த மாதிரி துணி கடைகளும் உங்களுக்கு வந்து நிறைய இருந்துச்சு. ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னு ஏமாந்துட்டீங்களா? இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் சுற்றி பார்க்கறதுக்குள்ளேயே வந்து டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் டைமு. ஸோ இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்துருந்தோம். நேற்று ரொத்தாங் பாஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட்டு, 8 டிகிரி செல்சியஸ் நான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் மணாலியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து நார்மலாக தான் இருக்குது, நல்லாவே வெயில் காயுது. கிளப் ஹவுஸில் என்ன இருக்குது? கிளப் ஹவுஸ் நம்ம ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி நீங்கள் நிறையா ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி எனி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் எதுவும் என்ஜாய்மெண்ட்டில் எதுவும் கிடையாது. கிட்ஸுக்கு ஆக்டிவிட்டி இருக்குன்னு ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து கிட்ஸ் ஆக்டிவிட்டின்னு ஒன்றும் கிடையாது, இங்கே ஜீரோ. ஜஸ்ட் ஷாப்பிங் பண்ணுறதுனால ஒரு இடம், அதுவும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஏதோ ஞாபகத்துக்கு வாங்கினா ஒரு 2 ஐட்டம் வாங்கிட்டு போங்க. ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, ஓகே, ஆவரேஜாக என்ன ரீசனபிள் எல்லா பக்கம் ப்ரைஸும் அதுதான் இருக்குது. எல்லா ஐட்டமும் இங்கே இருக்கலாம், நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நேற்று ரொத்தாங் பாஸ் போனோம், அங்கே டெம்பரேச்சர் எப்படி இருந்தது? இப்போ இங்கே லோக்கல் மணாலி சைட் சீயிங்கில் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது? ரொத்தாங் பாஸில் டோட்டலாக 8 டிகிரி பிலோவில் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எங்களுக்கு புதுசாக இருந்தது அங்கே போனது. இங்கே நம்ம நார்மல் ஒரு வின்டர் சீசனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நார்மலாக தான் இருக்குது. இங்கே சன்னியாக தான் இருக்குது, ஒன்றும் ரொம்ப சில்னஸ்லாம் நார்மல் தான், ரொம்ப சில்னஸ்லாம் இல்லை, ஆவரேஜாக இருக்குது. கிளப் ஹவுஸ்க்கு ஒட்டின மாதிரியே வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கேயுமே வந்து நம்மளுடைய சவுத் இந்தியன் டிஷ்ஷஸே கிடைக்கல, எல்லாமே வந்து நார்த் இந்தியன் தான். பராத்தா, குல்ச்சா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் மீல்ஸு அந்த மாதிரி தான் வந்து கிடைக்குது. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அடுத்து வந்து வன் விஹார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். வன் விஹார் வந்து முனிசிபல் மெயின்டைன் பண்ணுற ஒரு கார்டன் தான். பக்கத்துலேயே மால் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. ஆக்சுவலாக மணாலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு இந்த என்ட்ரி டிக்கெட்லாம் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. மேலும் உள்ளே வந்து போட்டிங் இருக்குது, போட்டிங்க்கும் சார்ஜு. சம்மர் டைம்லலாம் நார்மலாக இருக்கும், வின்டரில் வந்து உங்களுக்கு போட்டிங் வந்து அலௌடு இல்லை, அங்கே வந்து தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ போட்டிங் வந்து அலௌடு கிடையாது. ஸோ இங்கே வந்து ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடித்தாலும் இங்கே உள்ளே வந்து அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கனால நல்லா சில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட்டு.
பசங்க விளையாடுறதுக்கு வந்து உங்களுக்கு கிட்ஸ் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து வயசானவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சீட்ஸ் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. டாய்லெட்லாம் கூட இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டியோடர் அண்ட் பைன் ட்ரீஸ் தான். நல்ல உயரமாக மரங்கள் வந்து இருக்குது. பசங்க விளையாடுறதுக்கான சூப்பர் ஸ்பாட்டு. அங்கங்கே நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்காந்துக்கலாம். சாப்பிட்டுட்டு வந்து இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே படிக்கட்டு இறங்கி கீழே போனால் வந்து உங்களுக்கு வந்து போட்டிங் வந்து இருக்குது. ஸோ போட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்து போட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் டூரிஸ்ட் பிளேசஸில் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வேர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்து எல்லா பக்கமும் வந்து இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணாலியில் இருக்க வன்விஹாரில் இருக்கோம். இந்த பிளேஸ் வந்து ரொம்ப கூலிங்காக நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ்க்கு வந்து ப்ளே ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டிங்லாம் வந்து இருக்குது. பெரியவங்க வந்து உட்காந்துக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அவங்களாம் அங்கே உட்காந்துக்கலாம். டாய்லெட்ஸ்லாம் இருக்குது இங்கே. எல்லா டூரிஸ்ட் பிளேசஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணாலி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து பார்கெயின் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அப்புறம் வந்து குட்டி ஆடு, அப்புறம் வந்து ரேபிட் எல்லாம் சூப்பராக வெள்ளையாக இருக்குது. அதை நம்ம கையில் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கெலாம் வந்து 30 ருபீஸு. ஃபோட்டோ ஷூட்டும் இங்கே வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் மொபைல்லேயே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்கக்கிட்ட ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா ரொம்ப நல்லா எடுத்து தராங்க. அப்புறம் வந்து மொபைலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. ஹடிம்பா தேவி டெம்பிள் பக்கத்துலேயே வந்து கடோத்கச் டெம்பிள் இருந்தது. நாங்கள் அதுக்கு போகலை, வெறும் ஹடிம்பா தேவி டெம்பிள் மட்டும்தான் போயிருந்தோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளப் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. கேம்ஸ்லாம் இருக்குன்ட்டு வந்து டிஸ்பிளேல போட்டிருக்காங்க, பட் வந்து அங்கே எந்த ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. ஸோ அங்கே ஷாப்பிங் பண்ணலாம். மணாலி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஷாலு, குர்த்தீஸு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய பேக்ஸு, ஹேண்ட் கிராஃப்ட் அண்ட் ஹேண்ட்லூம் ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அங்கே நிறைய இருக்குது. பட் வந்து காஸ்டெல்லாம் ரொம்ப ஒன்றும் சீப்பாலாம் ஒன்றும் இல்லை, எக்ஸ்பென்சிவ் தான் எல்லாமே.
ஸோ நீங்கள் எங்கன்னா ஷாப்பிங் போகணுன்னா மட்டும் நீங்கள் க்ளப் ஹவுஸ் போகலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சில ரிவர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இருக்குது, ஜிப்லைன் அந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து போகலாம். அதுக்கப்புறம் வந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே கொஞ்சம் ஃபைன் டைனிங்காக இருந்தது, அங்கே உட்காந்து நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம், அங்கே ஓகே. மற்றபடிக்கு க்ளப் ஹவுஸ் வந்து வேறு ஆக்டிவிட்டீஸ் வேறு எதுவும் கிடையாது. இங்கே வன்விஹார் இப்போ வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிலையும் இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா சில்லுன்னு நல்லா இருக்குது. பசங்கள்லாம் வந்து கேம்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம இருக்கிறது டிபெட்டன் மொனாஸ்ட்ரி. இந்த டிபெட்டன் மொனாஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வன்விஹாருக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டேஸில் வந்து க்ளோஸ்டு. இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டிபெட்டன் பகோடா ஸ்டைல் தான். உள்ளே வந்து ஒரு பெரிய புத்தர் சிலை வந்து இருக்கும். இந்த புத்தர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 அடிக்குள்ளே இருக்கும். இங்கே வெளியே வந்து ப்ரேயர் வீல்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க, காலச்சக்கர வீல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ப்ரேயர் சொல்லிட்டே வந்து இந்த வீல்ஸை வந்து சுற்றிட்டே போவாங்களாட்டிருக்கு. அது அவங்களுடைய சம் ட்ரெடிஷன் அது. ஸோ பக்கத்துலேயே வந்து மால் ரோடு இருக்குது. நம்ம அப்படியே நடந்து வந்துட்டோம். ஸோ மால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அதாவது இங்கே நல்ல ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டீஸ், அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு ஏற்ற இடமா இருக்கும். உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணணுனாலும் இங்கே ஸ்டால்ஸு, அந்த துப்பட்டா, ஷால்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ ஈவினிங் டைம்லேயே நீங்கள் இந்த இடத்துல வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் டைம் எடுக்கலை. ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ மால் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபேமஸான கடை வந்து மணாலி மோமோஸ், கண்டிப்பாக போய் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சேன், பட் டைம் இல்லை. ஸோ அந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இதுதான் நான் சொன்ன கடை மணாலி மோமோஸ். இங்கே வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சோம், பட் வந்து இங்கே சாப்பிடல. பட் நெக்ஸ்ட் டே வந்து மோமோஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் ஒரு ஸ்ட்ரீட்டில். நல்லா இருந்துச்சு, இங்கே வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த சைட் சீயிங் வந்து போனதை வந்து நாங்கள் கரெக்டாக May 26. ஆக்சுவலாக என்னோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு பிறந்த நாள். ஸோ வந்து ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். Yes, let's celebrate Sanjil's birthday at Manali. At Manali. Yes, he's celebrating his 40th Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Mama. Happy birthday.
பூர்ணிமா இந்த டே வந்து நல்லா போச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.